எங்களை மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்குலாம் நிறைய கேப்டனை பத்தி தெரியாமையே நிறைய இது பண்ணிட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணது அது மட்டும் தான் தெரியும். மற்றபடி அவங்களோட அந்த நல்லது எல்லாமே என்ன சொல்றது அப்படியே மறைச்சிட்டாங்க. நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இனிமேலாவது வர ஜென்ரேஷனாவது இந்த ஆள் பார்த்து கரெக்டா அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்ப கேப்டன் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் கேப்டனுக்கு தான் ஓட் பண்ணிருப்போம். இந்த அவேர்னஸ் எங்களுக்கு முன்னாடியே வரல. அது சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம். எல்லாம் பிளேம் பண்ணி எங்களுக்கு என்னன்னே தெரியாம கொண்டு போயிட்டாங்க. பட் இப்ப அவர் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் அவருக்கு தான் ஓட் பண்ணிருப்போம். எனக்கு தெரிஞ்ச அதுதான் மத்தவங்களுக்கும் கேப்டனுக்கும் இருக்க வித்தியாசம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மனிதனா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஒரு ஹியூமன் பீயிங்னா அவர் மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லார் மேலயும் ஒரு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ எல்லாரோட நினைவிடத்துக்குமே போறோம். எல்லாரோட நினைவிடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குமா தெரியாது. பட் இங்க வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு மனிதனோட இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கும்பிடுற